ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் பீர்க்கங்காய் தோலில் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பீர்க்கங்காய் தோலை தனியாக எடுத்து அதை கழுவி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போது பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இது கூட 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பெரிய காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோலையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். எல்லாமே நல்லா எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கலர் மாறி வந்திருக்கு. இன்னும் நல்லா வதக்கணும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை நான் ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஜாரில் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விட்டாச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போது இது கூட தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், நல்ல மணமாக இருக்குது. சுவையான பீர்க்கங்காய் தோல் சட்னி ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஆரோக்கியமான சட்னி சுலபமாக ரெடி ஆயிருச்சு. இன்றைக்கி சரோஜா சமையலில் சூப்பரான பீர்க்கங்காய் தோல் சட்னி செய்கிறது பார்த்தாச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.